நாம் இன்னைக்கு மசாலா சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். சப்பாத்தி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு, ஆயில் சூடானது 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 2 தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை மிதமான தீயில வச்சு மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ நல்லா மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வேக வச்சாச்சு. இப்போ இது கூட ஏற்கனவே சப்பாத்தி போட்டு அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த சப்பாத்தியை சேர்த்து கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து கலந்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டான மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.